உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூலை 2024 மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு, இதனால் எப்படி இருக்கணும், எதில் எல்லாம் காஷனாக இருக்கணும், எதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவினுடைய கடைசியில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு நான் சொல்லுவேன். அதை கண்டிப்பாக பார்த்து அதில் எப்படி இருக்கணுன்றதும் சொல்லுவேன். ஏன்னா எல்லா சந்திராஷ்டம நாட்களும் ரொம்ப மோசமாக இருக்க போகிறதில்ல. பட் சில சந்திராஷ்டம நாட்களில் மாட்டினீங்கன்னா ரொம்ப பெரிய மாட்டுதலாக இருக்கும். ஸோ இனி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், 2ல் குரு, 3ல் சூரியன் சுக்கிரன், 4ஆம் வீட்டில் புதன், 6ஆம் வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, 12ஆம் வீட்டில் ராகு. இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான காலம். ஏன்னா மேஷத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அவர் மேஷத்திலேயே ஆட்சியா இருக்கார். உங்களுடைய 12ஆம் வீட்டினுடைய அதிபதியும் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் தனம், குடும்பம், வாக்குன்ற ஸ்தானத்தில் அமோகமான பலனை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கார் குரு. அடுத்தது பாருங்க, உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டினுடைய அதிபதி 3ல் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுவும் இல்லாமல் வருடம் முழுக்க இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வளவு நல்ல பொசிஷனில் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் சீராகும். ஏதாவது ஒரு மாற்று வைத்தியம் கூட கண்ணுக்கு பட்டு அந்த மாற்று வைத்தியத்தினால நிறைய முன்னேற்றங்கள் காணக்கூடிய மிக அற்புதமான மாதமாகவே இந்த ஜூலை மாதம் இருக்கு. 2ல் குரு பகவான் இருக்கும்போது எந்த குடும்ப பிரச்சனை, எந்த தப்பான எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அந்த குருன்றவங்க 2ல் இருக்கும்போது மத்தியமாக அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய வகையிலேயே குரு இருப்பார். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அபிவிருத்திக்குண்டான காலம். இப்போ நீங்கள் கடன் வாங்கலாம், அந்த கடனை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். குருனுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும்போது கேட்ட இடத்துலேருந்து லோன் கிடைக்கும். அதே மாதிரி வட்டி அதிகமாக இல்லாமலும் லோன் கிடைக்கும். இதெல்லாம் மிக அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, அது தொழிலாகட்டும், வேலையாகட்டும், குடும்ப தலைவி ஆகட்டும், எஜுகேஷன் படிக்கிறவங்களாகட்டும், எதுலேயுமே கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் தானே நமக்கு அபிவிருத்தி. அந்த ப்ரெசன்டேஷன், அழகுபடுத்துதல், அழகுபடுத்தி ப்ரெசன்ட் பண்ணுதல், இதுதான். இப்போ உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கச்சான்னு பண்ணாமல் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணால் அதுக்கே எக்ஸ்ட்ரா ப்ளஸ் மார்க் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா ப்ளஸ் மார்க் சூப்பராக உங்களுடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லையும் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய தவறுதலை மறைச்சு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் சின்ன சின்ன டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதிலெல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேபி நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நல்லாவே படிச்சிருக்க மாட்டீங்க. 9th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ வருவீங்க. அப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துலேயே அதில் இருக்கக்கூடியது கிளியர் கட்டாக பாசிட்டிவாக தெரியறதுனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு மார்க்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணும்போது நீங்கள் போய் உங்கள் ஹெச்ஆர்கிட்டேயோ அல்லது நீங்கள் யார்கிட்ட சப்மிட் பண்ணுமோ உங்கள் டீம் மெம்பரோ யார்கிட்டையோ சப்மிட் பண்ணும்போது நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் 4ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ எதுவுமே சுகமாக ஆரம்பிக்கிறதுக்குண்டான வகையில் தான் புதன் உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு போனாலும் அது பாசிட்டிவான ஒரு விஷயமே. ஸோ அப்படி இருக்கும்போது மாதம் முழுக்க நீங்கள் பண்ணதை உள்ளது உள்ளவாரி இங்கே நோட் பண்ணுங்கள். எக்ஸாஜரேஷன் நாட் நீடட். ஆனால் உள்ளது உள்ளவாரி கிளியர் கட்டாக நீங்கள் சொல்வீங்க, குழப்பம் இல்லாமல்
சொல்வீங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும். குருன்றவங்க யார்? உங்கள் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் குரு. அப்போது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் வாங்கணும்னு ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காலகட்டத்தில் போகும்போது உங்களுக்கு எடுத்து போடுறாங்க இல்லையா, அவங்க கிளியராக உங்கள் மைண்டை புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போடுவாங்க. உங்களுக்கு வேண்டியது ரசித்து நீங்கள் வாங்குவீங்க. இதெல்லாம் பெரிய வரம். அதே மாதிரி இப்போ தங்கம் வாங்குவீங்க. நீங்கள் வந்து தங்கம், வைரம், வைடூரியம்னு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம் தான். 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஆன்சைட் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருந்தீங்களோ, கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருந்தீங்களோ, அதே மாதிரி அங்கே போய் இங்கக்காக உழைக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ சாதகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களை அனுப்புவாங்களான்ற நம்பிக்கையே இருக்காது. ஆனால் உங்களை கூப்பிட்டு எஸ் யூ ஹேவ் டு கோ டு கனடா அண்ட் ஃபில்ஃபில் திஸ் அண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாபை மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே போகிறதுனால உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கும் டபுள் சேலரி கிடைக்கிறதுக்கும் அற்புதமாக இருக்கும். அப்போது ஃபினான்ஷியலி குட், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுது. இத்தனை விஷயங்களும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதில் அப்படின்னா, செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயை பார்த்துட்ருக்கார் 12ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த 12ஆம் தேதி வரைக்கும் எதுலேயுமே கோபம் வேண்டாமே, நிதானமாக மட்டும் செயல்படுங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன அனைத்து அற்புதமான விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் தேதியே சுக்கிரன் வந்து உங்களுக்கு கடகத்துக்கு போயிடுறார். அண்ட் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியனும் கடகத்துக்கு போயிடுறாங்க. அப்போது இது 4ஆம் வீட்டில் வந்து இவங்கெல்லாம் இருக்கும்போது 4ஆம் வீடு அப்படின்றதே சுகஸ்தானம். அப்போது நீங்கள் சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் கொடுப்பாங்க. அண்ட் மேலும் உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அம்மாவோட உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம்தான், எதுலேயும் வேகம் வேண்டாம், விவேகம் வேணும். வேகம் இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். இதில் 6ஆம் வீட்டில் கேது ரொம்ப பெரிய ப்ளஸ். 12ல் ராகு மல்டிப்ளை பண்ணும். அதாவது சுப விரயம் எது பண்ணினாலுமே நம்ம சந்தோஷமாக தானே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது, வருத்தப்படுவோமா? அச்சோ செலவு ஏண்டா கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? இட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லைஃப். அந்த இடத்துல கரெக்டாக கால்குலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் அப்படின்னாலே ஒரு வைபவம், அந்த வைபவம் அப்படின்னாலே ஒரு செலவு. ஆனால் அந்த செலவு இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எதையுமே அதீதமாக வேஸ்ட் பண்ணாமல் எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், எதுக்கு டெக்கரேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எந்த மண்டபத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றது எல்லாமே லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால, சனி பகவான் தான் நீதிமான். ஸோ அந்த நீதிமான் வந்து எதை எப்போ எப்படி பண்ணணும்னு உங்களுடைய விரயங்களை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறது, எதுவுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் வரும். நட்பு ரொம்ப நல்லா இருக்கும். மேரேஜ் அமையறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அதே மாதிரி புது மன தம்பதிகள் 12ஆம் தேதி வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கூடாத கிரக அமைப்புகள் இப்போ நடந்துட்டு இருந்தா ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசித்தல், யாரையும் குறை கூறாமல் இருப்பது, எது எடுத்தாலுமே கொஞ்சம் பேச்சில் நிதானம், பேச்சில் வன்மம் இல்லாமல் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை செலுத்திட்டீங்கன்னா இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த மாதம் நீங்கள் எல்லாம் நல்லா ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ராசி அதிபதியே வந்து முருகன் தான். அதே மாதிரி குரு இப்போ 2ஆம் வீட்டில், அதாவது உங்களுடைய விரயஸ்தானாதிபதியே தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போய் அந்த பன்னீர் விபூதி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் நல்லா சீராகும். பட் உஷ்ண கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ குருனுடைய ஸ்லோகங்கள், செவ்வாயினுடைய ஸ்லோகங்கள், ஓம் சரவண பவ அப்படின்றது தினமும் 9 முறை சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நிதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மௌனமாக உட்கார்ந்துட்டு உங்கள் காரியங்களை இப்போ தொடங்குனீங்கன்னா
டக்கு டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அப்லிஃப்ட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் எல்லாம் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இந்த மாதம் போகும். ஸோ இட் இஸ் ரியலி ரொம்ப அற்புதமான மாதம், மிஸ் பண்ணிட வேண்டாம். இதில் சந்திராஷ்டமம் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய ராசி அதிபதி மேலேயே தான், அதாவது விருச்சிகத்துக்கு சந்திரன் வரும்போது தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சிக்கோங்க. புதுசாக எதுவும் ஆரம்பிச்சுக்க வேண்டாம். ஓகே, ஜூலை மாத விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஏகாதேசி வருது. 2, 17, 31. 5ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 9ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 11ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தியும் அஷ்டமியும், 15ஆம் தேதி நவமி, 16ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு, தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், 19ஆம் தேதி பிரதோஷம், 21ஆம் தேதி ஆடி தபசு பௌர்ணமி, 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 27ஆம் தேதி வாஸ்து நாள் காலையில் 6:52 8:22 வரைக்கும், 28ஆம் தேதி அஷ்டமி, 29ஆம் தேதி கிருத்திகை. இதில் 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555